மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதமானது ரொம்ப சூப்பரான மாதமாக அமையப் போகிறது. அதே நேரத்தில் இந்த பராபவ ஆண்டு தொழிலில் வெற்றியும் நல்ல ஒரு மேன்மையும் லாபமும் உண்டாகும் வருடமாக அமைய நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டு முழுவதுமே ராசி அதிபதி சனி பகவான் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. ஸோ இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதே நேரத்தில் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கா அல்லது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக அமைச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். 2/6/2026 முதல் குரு பகவான் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. மேலுமே இப்போ 5/12/2026 வரைக்குமே ராகு பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலும் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறாரு. அதன் பிறகு ராகு பகவான் ராசியிலும் கேது பகவான் சப்தம ஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறாரு. ஸோ இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இந்த ஆண்டானது அமைய போகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டம் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. அதே நேரத்தில் இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் மகர ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உழைப்பில் ஆர்வம் நிறைந்த உழைப்பால் உயர்ந்த நம்மளுடைய மகர ராசி அன்பர்களே, இந்த மாதமானது உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான மாதமாக தான் அமைச்சிருக்கு. இருந்தால் கூட குரு பார்த்தாலே தெய்வ நம்பிக்கை கூடும். குடும்பத்தில் ஒரு முன்னேற்றத்துக்கு சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்லவங்களோட உறவும் நண்பர்களோட ஆதரவும் உறவினர்களோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக அமையும். சொந்த தொழில் செய்கிறவங்கள அதிக ஒரு முனைப்போட விடாமுயற்சியோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரும் லாபத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். அதே நேரத்தில் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கவும் சந்தர்ப்பங்கள் அமையும். தற்காலிகமாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே நேரத்தில் புதிய தொழில் முயற்சி செய்ய இந்த டைமில் உகந்த ஒரு நேரமாக இருக்கும். பல நாளாகவே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, நம்ம ஏதாவது புதுசாக தொழில் செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கணும் அப்படின்னு பல நாளாக சிந்திச்சிட நேரம் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் தொழில் பங்காளிகளை சாதுரியமாக பேசி சமாளிப்பீங்க. அயல் நாடு செல்ல விசா கிடைக்கும். அதே மாதிரி சமூக தேவைக்காக அதிக அலைச்சல் மிகுந்த ஒரு பயணம் செய்ய நேரும். சில பேர் வாடகைக்கு வசிக்கும் வீட்டை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. மனைவி மூலம் ஸ்திர சொத்துக்களோட சேர்க்கைமை இருக்குது. பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழ துவங்குவீங்க. அதே மாதிரி திருமண தடை அகலும். கலகலப்பு திருமணங்கள் அதிகம் நடக்க இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு செலவு இருந்து கொண்டு தான் இருக்கும். அதாவது இந்த மகர ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் அவங்க காசு வச்சுருந்தா கூட அவங்க திடீர்னு அவங்களுக்குன்னு அவசரமாக திடீர்னு பணம் தேவைப்படும் போது அவங்க கையில் இருக்காது. போய் யார்ட்டையாவது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் தான் இவங்களுடைய ராசிப்படி அப்படி தான் இருக்கும். அவ்வப்போது சின்ன சின்ன சோர்வு அசதி அலுப்பு போன்றியது எல்லாமே தோன்றி மறையும். அடிக்கடி கை கால் உடம்புகளில் வலி இருந்து கொண்டு தான் இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் உணவு விஷயத்துலையுமே ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சகோதரர் வகையில் வரவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வகையில் அமைச்சிருந்தால் கூட நீங்கள் இந்த டைமில் ஒரு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா, ஜென்ம ராசியில் ராகு பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால சின்ன விஷயங்களுக்காக கூட அதிக ஒரு அலைச்சலும் முயற்சியும் தேவைப்படும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. 6ல் குரு வலம் வருவதனால சக்திக்கு மீறிய செலவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும். இருந்தால் கூட உங்களுடைய பெரும்பான்மையான உங்களுடைய மனதால் செலவுகள் அனைத்துமே சுப செலவுகளாக இருக்கிறதுனால உங்களுக்கு மனதில் ஒரு நிறைவான ஒரு நிலை இருக்கும். அதே நேரத்தில் மகிழ்ச்சியுமே இருக்கும். திருமணமான பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை வாய்ப்புக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கிரக நிலைகளின்படி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே முயற்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். மனதிலையுமே ஒரு உங்களுடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி வரன் அமையக்கூடிய அமைப்புமே இருக்குது.
அதே மாதிரி விவாகரத்து சம்பந்தமான வழக்குகளில் சமரசம் ஏற்படும். தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. ஸோ மணமாலைக்கு காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய அமைப்புமே இருக்குது. உத்தியோகத்திற்கு முயற்சி செஞ்சு வரக்கூடிய இளைஞர்களுக்கும் பெண்மணிகளுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கி நீங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா, உத்தியோகம் அதாவது தற்காலிக பணியில் இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரமான ஒரு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாம். வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் உள்ளவங்க இந்த மாதம் அதற்கான இந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களோட பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள வழிபிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. வேலைக்கு முயற்சி செய்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைக்கக்கூடிய அமைப்புமே இருக்குது. அதே நேரத்தில் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த டைமில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, புதிதாக வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் ஆர்வம் இருக்கக்கூடியவங்களுக்கு அதற்கேற்ற தருணம் இந்த சித்திரையே ஒரு சிறந்ததுன்னு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வங்கிகளோட உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு பிரசித்தி பெற்ற வெளிநாடு நிறுவனங்களோட வர்த்தக தொடர்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கும். இதன் காரணமாக வியாபாரமானது பல மடங்கு உங்களுக்கு நல்ல ஒரு பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இதனால் நல்ல ஒரு லாபம் உயரும். புதிய விற்பனை கிளைகளை திருப்பதற்கு வசதிகள் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில பேர் வியாபாரம் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கிறத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே நேரத்தில் நீங்கள் புதிய முதலீடு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னீங்களா, கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் துணிந்து செயல்படலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சென்ற சில மாதங்களாக வாய்ப்பு உங்களுக்கு குறைச்சி தான் இருந்திருக்கும். வருமானமும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் தற்போது மீண்டும் சுக்கிரன் பலம் பெற்று திகழ்வதனால புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கதவை தட்டும். வருமானமும் உங்களுக்கு உயரும். மக்களிடையே உங்களுக்கு ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும். தசா புத்திகள் சுப பலம் பெற்றிருக்கு. வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய சாத்தியக்கூறுமே உருவாகும். உங்களோட பொருளாதார நிலையை அது சீர் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. திரைப்படத்துறையினருக்கு புதிய தயாரிப்புகளில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ரொம்பவும் லாபகரமாக இருக்கும். சின்ன படமாக இருந்தாலும் கூட வெற்றி உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய வெற்றி எதிர்பார்க்கலாம். நல்ல வசூலை பெற்றுத்தரும். படமும் பிரபலமாகும். எதிர்காலத்திற்கென்று சிறிது சேமித்து வைத்துக்கொள்ள ஒரு ஏற்ற தருணமாக இந்த காலமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது இந்த வாரத்தில் அப்படின்னா, செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர்கள் ஒருவரோட தொடர்பும் நட்பும் உங்களை விரைவில் உயர் பதவிக்கு ஒன்றில் அமர்த்த போகிறது அப்படிங்கிறத கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த வாய்ப்பு அமையிறது சாதாரண விஷயந்தான். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி அதை தக்க வைத்து கொள்வது தான் உங்களுடைய திறமை. இந்த அரிய வாய்ப்புன மக்களிடையே செல்வாக்கும் அதிகரித்துள்ளதை சொல்லப்படுது. அதே நேரத்தில் மாணவ மாணவியர்களுக்கு பொறுத்த வரைக்குமே புதன் இந்த மாதம் முழுவதுமே ஓரளவுக்கு உங்களுக்கு சுப பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால மாணவியர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் காத்திருக்கு. பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் நல்ல ஒரு வழிகாட்டும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. வெளிநாடு போயிட்டு நீங்கள் விசேஷ உயர்கல்வி படிப்பதற்குமே பண உதவி எளிதில் கிடைக்கும் அப்படிங்கிறத கிரக நிலைகள் சொல்லுகிறது. மேலுமே அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த அரிய வாய்ப்பினை மிஸ் பண்ணிடாதீங்க. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பெரும்பாலுமே சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களோட ஆதிக்கத்தை பொறுத்தே இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. ஆடு மாடுகள் அபிவிருத்தி அடையும். தசாபுத்திகள் சுப பலம் பெற்றிருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பல பேர்த்துக்குமே நவீன விவசாய வசதிகள் கிடைக்கும். உங்களுடைய விளைச்சல்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்கும். உங்களோட பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள இது ஒரு ஏற்ற மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்குமே நன்மைகளுக்கும் முன்னேற்றத்திற்கும் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முக்கிய கிரகம் சுக்கிரன் ஆவார். அதாவது குரு, சனி மற்றும் புதன் ஆகிய கிரகங்களுக்கும் இதில் பங்கு இருக்குது. இந்த 4 கிரகங்களுமே பெண்மணிகளுக்கு ஓரளவுக்கு ஒரு சாதகமான சஞ்சரிக்கிறதுனால நன்மைகளே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். குரு பகவான் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் வலம் வருவதனால பல திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்க ஏற்ற ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வேலைக்கு முயற்சி செஞ்சு வரக்கூடிய உங்களுக்கு
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல உயர்ந்த ஒரு நிறுவனத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க இந்த மாதம் உகந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி விவாக வயதிலுள்ள கன்னியருக்கு மறுமணத்திற்கு பிடித்த இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையானது அமையும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஒரு திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது உங்களுடைய குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏழை பெண்மணிக்கு ஒருவருக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டிற்கு அழைத்து எண்ணெய் ஸ்நானம் செஞ்சு புதிய வஸ்திரம் அளிச்சிங்க அப்படின்னா அளவற்றா பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். மேலுமே இது ஒரு அற்புதமான பரிகாரமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கலாம். அடுத்ததாக நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போவுமே யோகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிப்படி சனீஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.